அதாவது கொஞ்சம் உண்மை இருந்தாலும் அதில் என்னென்னா இந்த நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்டில் என்ன பண்ணுறாங்கன்னா பேசிக் இன்கம் வந்து 50% கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. 50% கொண்டு வரப்போ அதை பேஸ் பண்ணி உங்கள் பிஎஃப் இந்த இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போது 2 குழந்தை இருக்குது, அவங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க, அவங்களுடைய சாப்பாடு செலவு, இப்போ எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு, அது சம்மந்தமாக வந்து ஒரு குழந்தைக்கு 9,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் பெனிஃபிட். கம்பெனியில் அப்புறம் கார் கொடுத்தாங்கன்னா அதுக்கு உண்டான பர்க்ஸ் லிமிட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, டிரைவர் சேலரியும் கிளைம் பண்ணுறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இன்டைரக்ட் பெனிஃபிட் தான். அமௌண்ட் நம்ம பிஎஃப்காக பிடிப்பாங்கன்னு சொன்னாங்களே சார், எப்படி ஒரு சேஞ்ச் இருக்குன்னு சொல்லும்போது என்ன பர்சன்டேஜ் அளவுக்கு பிடிப்பாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து இந்தியாவில் பொறுத்தவரை எல்லா செக்டர்லையும் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவங்க இது பார்த்தீங்கன்னா பிலோ 5% தான் இருக்குது. பட் இந்தியா போல் பெரிய கண்ட்ரியில் இருக்குது, நிறைய செக்டார்ஸ் நிறைய இது இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருந்துட்டு தான் இருக்குது. சில மாநிலங்களில் வந்து வேலை செய்யாமையே சம்பாதிக்கணும்னு பார்க்குறாங்க, அது கஷ்டமாக இருக்குது. கவர்மெண்ட் வந்து நிறைய பேர் நிறைய மக்களை வந்து சோம்பேறிகளாக ஆக்குறாங்க. அவங்க வந்து பேசும்போது அவங்க யார்கிட்ட டச் வச்சுருக்காங்களோ சேலரி குறையிற ஒரு பார்ட்டு தான் பேசுகிறாங்க. அந்த சேலரி எடுத்து ஆஃபீஸோ கவர்மெண்ட்டோ எடுத்துக்கல, இன்டைரக்டாக ஒரு பேஸ்கெட்லேருந்து எடுத்து இன்னொரு பேஸ்கெட் போடுறாங்க. நம்மளுடைய லாங் டேர்ம் பெனிஃபிட்டு யூஸ் ஆகுன்றது நினச்சா அதை பற்றி வருத்தப்பட மாட்டாங்க. வாவ் தமிழா சக்ஸஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலுக்கு நம்ம கூட ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் லக்ஷ்மி நாராயணன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வாவ் தமிழா நேயர்களுக்கும் வணக்கம். எஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம பேச போகிறது இன்கம் டேக்ஸ் பற்றி தான். நியூ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. April 1 இருந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 1961 ஃபார்ம் பண்ண ரூல் இப்போ தான் ஆஃப்டர் டிகேட்ஸ் இப்போ தான் அது சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சார். அது ஏன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன சார்? இல்லைங்க, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து எதுவாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுறது 1961 ஆக்டை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமாம். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600க்கு மேலே பிரிவுகள் இருந்தது. அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 கொண்டு வந்திருக்காங்க. அந்த 600க்கு மேலே இருந்தது 400 கிட்ட கொண்டு வந்திருக்காங்க அந்த சிம்பிளிஃபை பண்ணி. இன்னொன்று வந்து ஒரு 60 வருஷம் ஆன பிறகு நிறைய சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கு. அதுக்காக அந்த சிம்பிளிஃபிகேஷன் இது பண்ணாங்க. அதுக்கு வந்து பார்லிமெண்ட்டும் அப்ரூவல் பண்ணி 1 ஏப்ரல்லேருந்து இம்ப்ளிமெண்டேஷன் வருது. இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது டேக்ஸ் லேப் வச்சு ஆரம்பிக்கலாம் சார். முதல்ல என்ன மாதிரி இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கா, குறைஞ்சிருக்கா, ஜாஸ்தியாக இருக்கா, எப்படி அதை டிவைட் பண்ணியிருக்காங்க? போன ஃபினான்ஷியல் இயரில் என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு வந்து அப் டு 12 lakhs வந்து நான் டேக்ஸபிள்னு கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து கண்டினியூ ஆகுது, பெருசாக சேஞ்ச் இல்லை. ப்ளஸ் செக்ஷன் 87A ஒரு அடிஷ்னல் ஒரு 60,000 ரூபாய் பெனிஃபிட் இருக்குது, அதுவும் கண்டினியூ ஆகுது. இந்த வருஷம் சேலரி பீப்புளுக்கு சேஞ்சஸ், பெரிய சேஞ்சஸ் என்னன்னா அவங்களுடைய முன்னாடி வந்து குழந்தைங்கள படிப்புக்கு இந்த ஹாஸ்டல் இது மீல் இது இந்த மாதிரி சம்மந்தப்பட்டனா ரொம்ப லோ அமௌண்ட்டாக இருந்தது, அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது, அதை பற்றி வேணால் சொல்லலாம். அந்த இதை பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஆக்ட் படி வந்து சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் வந்து இப்போ 3000 ரூபாய்க்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து 300 ரூபாய் தான் இருந்தது, இப்போ வந்து 3000 ரூபாய் வரையும் கிளைம் பண்ணலான்னு ஒரு 2 சில்ட்ரனுக்கு அலௌடு. அதே மாதிரி ஹாஸ்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து முன்னாடி வந்து அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா தான் இருந்தது, இப்போ ஒரு மாதத்துக்கு 9,000 ரூபாய் இது பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இதெல்லாம் இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ். மீல் வவுச்சர்ஸ் வந்து முன்னாடி 50 ரூபா தான் அலோவ் பண்ணாங்க, இப்போ வந்து 200 ரூபாய்க்கு அலோவ் பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து ஆஃபீஸில் வந்து கார்ப்பரேட் கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க, அது பழையது பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா தான் இருந்தது, இப்போ வந்து 15,000 ரூபாய் வரையும் இது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இது கொடுக்குறப்ப இன்டைரக்ட் டேக்ஸ் பெனிஃபிட் வரும். இதில் சேலரி பீப்புளுக்கு இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா அவங்க வந்து பெர்க்ஸ்ன்னு கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கார் வச்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து 1.6 லிட்டர் என்ஜின் உள்ள கெப்பாசிட்டி உள்ளவங்களுக்கு பழையதை விட இப்போ வந்து டிரைவர் எக்ஸ்பென்சஸும் அந்த பெர்க்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 1.6 லிட்டர்ஸ் அதிக மேலே போகிற என்ஜின் இருந்தால் அதுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுத்தாங்க. இதெல்லாம் இன்டைரக்ட் பெனிஃபிட். ஆமாம். ஓகே, இப்போ சேலரின்னு நம்ம பேசும்போதே இப்போ எல்லாருமே பதட்டத்தில் இருக்கிறது, சேலரி April 1 இருந்து உங்களோட சேலரி ஸ்ட்ரக்சரே மாறும், கம்ப்ளீட்டாக மாறும், குறையும்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹைக் வரும், எப்படியும் சேலரியில் க்ரோத் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதில் எது சார் உண்மை? நம்ம அண்ட் செக்டர்ஸாகவும் பிரிக்கலாம்ல சார், கார்ப்பரேட் செக்டர். இதில் வந்து என்னென்னா சேலரி பீப்புளுக்கு வந்து குறையுன்றது வந்து உண்மை, அதாவது கொஞ்சம் உண்மை இருந்தாலும் அதில் என்னென்னா ஃபினான்ஷியல் ஆக்ட் இந்த நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்டில் என்ன பண்ணுறாங்கன்னா
பேசிக் இன்கம் வந்து 50% கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அது வந்து இது 50% கொண்டு வரப்போ அதை பேஸ் பண்ணி உங்கள் பிஎஃப் இந்த இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 12%, இப்போ அந்த பேசிக் இன்க்ரீஸ் ஆகிறதால பணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிஎஃப் கட்ட வேண்டி வரும். அதால் பணத்தை வந்து அவங்ககிட்ட இருந்து வாங்கலை, டிடெக்ட் பண்ணி அவருடைய லாங் டேர்ம் பெனிஃபிட்டு யூஸ் ஆகும். அதை வந்து ரைட் சென்ஸாக எடுத்துக்கினா ரைட் சென்ஸ். சேலரி வைஸ் கொஞ்சம் குறையும், பட் அது வந்து கம்பெனியும் ஆஃபீஸும் எடுத்துக்காது. அந்த பிஎஃப்ல ஆட் ஆகும். அதுதான் வந்து இது. அனதர் பெரிய இது என்னென்னா, இன்றைக்கி வந்து முன்னாடியெல்லாம் மெட்ரோ சிட்டியில் வந்து 50% வரையும் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கிளைம் பண்ணலான்னு பாரு மெட்ரோ சிட்டிஸ். இப்போ அடிஷ்னலாக ஒரு 5 மெட்ரோ சிட்டிஸை ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர், ஹைதராபாத், பூனே, அகமதாபாத், இந்த மாதிரிலாம் ஒரு அடிஷ்னல் 5 சிட்டி. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்கவுங்க ஊர் மாநிலத்தை தாண்டி இருக்கும்போது வாடகை நிறைய கொடுக்க வேண்டியதால் 50% மெட்ரோ சிட்டி கிளைம் பண்ணுறதுக்கு ஹெச்ஆர்ஏக்கு வந்து பெரிய நியூஸ். டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இல்லை எல்லாருக்குமே அது ஒரே மாதிரி? இதெல்லாம் காமன். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இல்லை ஒரு செக்டாருக்குலாம் கிடையாது. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் சேஞ்ச் வரும்போது இந்த ரூல்ஸ்லாம் வந்து காமன். பட் இப்படி ஒரு ரூல் வர டைமில் எஃபெக்ட் ஆகுறது யாராக இருக்குது? இப்போ நம்ம லோவர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ், நம்ம அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லும்போது எல்லா இடத்துலையுமே மிடில் கிளாஸ்க்காக ஒன்றுமே இல்லையே, மிடில் கிளாஸ்க்காக எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்களேங்கிற ஒரு இது. மேடம் லாஸ்ட் இயர் வந்து பட்ஜெட்டில் வந்து அப் டு 12 lakhs வரையும் எக்ஸப்ஷன் கொடுத்தாங்க மிடில் கிளாஸ்க்கு தான். செகண்ட் வந்து செப்டம்பர் 22 ஜிஎஸ்டி பெனிஃபிட் தாங்க, அதுவும் மிடில் கிளாஸ்க்கு தான். கவர்மெண்ட் சைடில் எவ்வளோ பண்ணணுமோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. போன வருஷம் அந்த 2 பெரிய இது கிடைச்சிது. ஜிஎஸ்டி இதுவும் கொடுத்தது என்னன்னா, வாரால் நம்ம அஃபெக்ட் ஆகக்கூடாது, அமெரிக்காவுடைய ட்ரேட் அக்ரிமெண்ட் தள்ளி போகுது, அது அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றக்காக தான் அந்த பெனிஃபிட் கொடுத்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் இவ்வளோ பெரிய பெனிஃபிட் கிடைக்குமான்னு எதிர்பார்க்க முடியாது, பட் இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது அப்படின்னா என்ன மாதிரி? இப்போ சொன்னேன் இல்லைங்க, இப்போ 2 குழந்தை இருக்குது, அவங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க, அவங்களுடைய சாப்பாடு செலவு, இப்போ எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு, அது சம்மந்தமாக வந்து ஒரு குழந்தைக்கு 9,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் பெனிஃபிட். கம்பெனியில் அப்புறம் கார் கொடுத்தாங்கன்னா அதுக்கு உண்டான பர்க்ஸ் லிமிட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, டிரைவர் சேலரியும் கிளைம் பண்ணுறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இன்டைரக்ட் பெனிஃபிட் தான். இப்போது அந்த அமௌண்ட் நம்ம பிஎஃப்காக பிடிப்பாங்கன்னு சொன்னாங்களே சார், இப்படி ஒரு சேஞ்ச் இருக்குன்னு சொல்லும்போது என்ன பர்சன்டேஜ் அளவுக்கு பிடிப்பாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து பேசிக் சேலரி வந்து இவ்வளோ தான் இருக்கணும்னு இல்லை. இப்போ நிறைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னா, இப்போ அவர் வந்து 25,000 வந்து பேசிக் இருக்கணும். இப்போ 25,000 பேசிக்னா 12% பிஎஃப்னா என்னாச்சு, 3,000 ரூபா பிடிக்கணும். இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா 50,000 ரூபா சம்பளம் இருக்கும், பேசிக் 10,000 ரூபா தான் இருக்கும். அப்போ என்ன ஆயிடுச்சு, 1,200 ரூபா தான் பிஎஃப் கட்டிட்டு இருந்தாங்க. அதால் சேலரி குறையுதுன்றது சொல்லக்கூடாது, நம்ம சேலரி எடுத்து நம்மளுடைய லாங் டேர்முக்கு வந்து பெனிஃபிட் யூஸ் ஆகுன்றது தான் அப்படி ரைட் சென்ஸில் எடுத்துக்கணும். இப்போ பிஎஃப் மாதிரி வேறு ஏதாச்சும் அவங்களுடைய கிராஜுவிட்டி அமௌண்ட்டும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ல. பிஎஃப் அண்ட் கிராஜுவிட்டி ரெண்டுமே வந்து நம்ம ஒரு ரிட்டையர்மெண்ட்டு இல்லை ஏஜ் ரொம்ப அதிகமாக இருக்க கிடைக்கிற பெனிஃபிட். இப்போ கிராஜுவிட்டின்றது எப்படின்னா 5 வருஷம் ஒரு கம்பெனியில் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு வெளியே போனால் அந்த அமௌண்ட் கிடைக்கும். அப்போ அந்த பேமெண்ட் நிறைய கிடைக்கும்ல. அதால் சேலரி குறையுது அந்த போர்ஷன் மட்டும் பார்க்கக்கூடாது, பட் இதில் கட் பண்ணி இங்கே வச்சிருக்காங்கன்றது தான். அது இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் பாதகமாக இருக்குமா சார்? அதுலேயும் லைக் நம்ம சேலரியிலேருந்து சில கம்பெனிஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பெருசாக சில கம்பெனிஸ் வந்து அவங்க பெனிஃபிட் தருவாங்க. அவங்க எப்படி தருவாங்கன்னா செல்ஃப் அண்ட் ஃபேமிலின்னு தருவாங்க, ஒரு பர்டிகுலர் கவரேஜ் வரையும் தான் தருவாங்க. சில கம்பெனி வந்து பேரண்ட்ஸ்க்கும் ஆட் பண்ணுவாங்க. அது வந்து அந்த அமௌண்ட் வந்து கார்பரேட் டேக்ஸ் கிளைம் பண்ணிக்கும். ஓகேங்களா, அது இண்டிவிஜுவல் இதில் இது பண்ணிக்க மாட்டேன். இண்டிவிஜுவல் அவங்க எவ்வளோ தர முடியுமோ அவ்வளோதான் தருவாங்க, இண்டிவிஜுவல் தனியாக எடுத்துக்கணும். இப்போது சேலரி இதெல்லாம் பற்றி பேசும்போது எம்ப்ளாய்மெண்ட் ஒரு லைக் பெரிய பிரச்சனையாக தானே சார் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் இது கொண்டு வந்திருக்காங்களா? இல்லைங்க, இந்தியாவில் பொறுத்தவரை எல்லா செக்டர்லையும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவங்க இது பார்த்தீங்கன்னா பிலோ 5% தான் இருக்குது. பட் இந்தியா போல் பெரிய கண்ட்ரியில் இருக்குது, நிறைய செக்டார்ஸ் நிறைய இது இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருந்துட்டு தான் இருக்குது. சில மாநிலங்களில் வந்து வேலை செய்யாமையே சம்பாதிக்கணும்னு பார்க்குறாங்க, அது கஷ்டமாக இருக்குது. கவர்மெண்ட் வந்து நிறைய பேர் நிறைய மக்களை வந்து சோம்பேறிகளாக ஆக்குறாங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ இந்த சேலரியோட இது வந்தப்பவே நிறைய பயம் வந்துருச்சுல்ல சார், அது இப்போ பயப்பட வேணாம், அவங்களுக்கு நல்லதாக தான் வந்திருக்குங்கிற மாதிரி. இல்லைங்க, அதுதாங்க அவங்க வந்து பேசும்போது அவங்க யார்கிட்ட டச் வச்சுருக்காங்களோ சேலரி குறையிற ஒரு பார்ட்டு தான் பேசுகிறாங்க. அந்த சேலரி எடுத்து ஆஃபீஸோ கவர்மெண்ட்டோ எடுத்துக்கல, இன்டைரக்டாக ஒரு பேஸ்கெட்லேருந்து எடுத்து இன்னொரு பேஸ்கெட் போடுறாங்க. நம்மளுடைய லாங் டேர்ம் பெனிஃபிட் யூஸ் ஆகுன்றது நினச்சா அதை பற்றி வருத்தப்பட மாட்டாங்க. இப்போ அலவன்சஸ்னால் வேறு புதுசாக ஏதாச்சும் முன்னாடி இல்லாததை புதுசாக ஏதாச்சும் கொண்டு வந்துருக்கு? இல்லை, அந்த அலவன்ஸ் அமௌண்ட்டை தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களே. சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் இதுக்கு அந்த ஹாஸ்டல் இதெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களே.
ஏன்னா அன்னைக்கு உள்ள இதுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் கம்மி, சிட்டியில் வந்து எக்ஸ்பென்சஸ் அதிகம். இன்றைக்கி அதை கொண்டு வந்திருக்காங்களே, இன்டைரக்ட் பெனிஃபிட் தானே அது. ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வரல, ஏற்கனவே இந்த லிமிட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க, நிறைய பேர் குழப்பம் என்னன்னா, இந்த ஃபினான்ஷியல் இயர், அசஸ்மெண்ட் இயர் இந்த மாதிரி வச்சுருப்பாங்களா. நிறைய பேர் ஃபினான்ஷியல் இயர் என்ன, அசஸ்மெண்ட் இயர் எல்லாம் தெரியாது, நிறைய குழப்புவாங்க. இப்போ நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்டில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு டாக்ஸ் இயர்னு கொண்டு வந்திருக்காங்க. ஒரே இதுவாக சொல்லி டாக்ஸ் இயர்னால் எந்த வருஷம், இப்போ நாளையிலேருந்து வருதுன்னா 26, 27 அவ்வளோதான். இதில் அசஸ்மெண்ட் இயரு, இந்த ஃபினான்ஷியல் இயர்ன்ற வார்த்தையெல்லாம் எடுத்துகிட்டு சிம்பிளிஃபை ஆட் பண்ணிக்க. அதில் இன் ஃபியூச்சரில் அது கன்ஃபியூஸ் ஆகாது. ஆமாம்.